வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி மெய்யெழுத்துக்களில் இல் இல். இந்த இரண்டு எழுத்துக்களை எழுதும் முறையும் இதில் வரக்கூடிய சொற்களையும் படங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு முந்தின வகுப்புகளில் மெய்யெழுத்துக்களில் இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ் இது வரைக்கும் நாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் இல் இல் இந்த இரண்டு எழுத்துக்களை பார்க்க போகிறோம். முதல்ல இல் எழுத்தை எப்படி எழுதணும்னு நம்ம பார்க்கலாம். இந்த இல்ல சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. இது எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? முதல்ல இப்படி ஒரு குத்து கோடு போட்டு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு சாய்வு கோடு, இப்படி படுக்கை கோடுன்னு போட்டு, இப்படி ஒரு வளைவு இம் போட்டோம் இல்லையா, அதே போலத்தை இப்படி போட்டு இதைய இப்படி வெளியே கொஞ்சம் இழுத்து விட்டு, அப்புறம் இப்படி ஒரு சுழி போட்டு மேலே புள்ளி வச்சோம்னா நமக்கு இல் என்ற எழுத்து கிடைச்சிடும். இந்த எழுத்துக்களை வரக்கூடிய சொற்களையும் படங்களையும் பார்க்கலாமா? இல் கூழ், இல் கூழ். இல் யாழ், இல் யாழ். இல் இதழ், இல் இதழ். இல் குமிழ், இல் குமிழ். இல் நீர்வீழ்ச்சி, இல் நீர்வீழ்ச்சி. இல் கேழ்வரகு, இல் கேழ்வரகு. இல் தாழ்பால், இல் தாழ்பால். இல் குங்குமச்சிமிழ், இல் குங்குமச்சிமிழ். இப்போ நாம் பார்த்த சொற்களை மீண்டும் ஒரு முறை கூறலாமா? கூழ், யாழ், இதழ், குமிழ், நீர்வீழ்ச்சி, கேழ்வரகு, தாழ்பால், குங்குமச்சிமிழ். இப்போ நம்ம படங்களை மீண்டும் ஒரு முறை காணலாம். கூழ், யாழ், இதழ், குமிழ், நீர்வீழ்ச்சி, கேழ்வரகு, தாழ்பால், குங்குமச்சிமிழ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இல். இதை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இதை பொதுலகரம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு சுழி இட்டு, இது இப்படி இடப்புறம் இருந்து வலப்புறம் நோக்கி இப்படி நம்ம ஏ போடுவோம் இல்லையா, அது போல் நேராக போடாமல் ஒரு வளைவாக போட்டு, திரும்ப அது வழியே இப்படி ஒரு கோடு போட்டு, ஒரு குத்து கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம்னா இல் என்ற எழுத்து நமக்கு கிடைச்சிடும். இதில் வரக்கூடிய சொற்களையும் படங்களையும் பார்க்கலாமா? இல் எல், இல் எல். இல் முள், இல் முள். இல் பள்ளி, இல் பள்ளி. இல் வாள், இல் வாள். இல் தேல், இல் தேல். இல் வெள்ளாடு, இல் வெள்ளாடு. இல் வெள்ளை, இல் வெள்ளை. இல் வெள்ளரிக்காய், இல் வெள்ளரிக்காய்.
இப்போ நாம் மீண்டும் ஒரு முறை சொற்களை கூறலாமா? எள், முள், பள்ளி, வால், தேல், வெள்ளாடு, வெள்ளை, வெள்ளரிக்காய். இப்போ நாம் படங்களை பார்க்கலாமா? எள், முள், பள்ளி, வால், தேல், வெள்ளாடு, வெள்ளை, வெள்ளரிக்காய். இந்த சொற்களையும் படங்களையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து படித்து பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.